கௌதம் ஃபேமிலி வந்துட்டு போன பிறகுதான் எங்க வீட்ல அவங்க பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. என்னங்க பொண்ணுகிட்ட பேசலாம்னு கூட்டிட்டு வந்துட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? என்னத்த நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லமா, நம்ம பொண்ணு அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து வந்து கேட்டிருக்காங்களேன்னு சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் அவ்வளவு பெரிய வீட்டுக்கு நம்ம பொண்ணு கொடுக்கறதான்னு யோசனையா இருக்கு. ஏன்னா நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நமக்குன்னு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்ல. அதான் லைட்டா யோசிச்சுட்டு இருக்கேமா. எங்க நம்ம பொண்ணு புத்திசாலிங்க, எங்க போனாலும் நல்லா பொழைச்சுப்பா. சும்மா கவலைப்படாதீங்க என்ன? கவலைப்படாம எப்படிமா இருக்க முடியும்? அவ்வளவு பெரிய வீட்டுல இருந்து கேட்டிருக்காங்க. அதான் யோசனையாவே இருக்கு. இங்க பாருங்க, நம்ம பொண்ணு மாதிரி ஒரு மருமவ கிடைக்க அவங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த பையனும் ஒண்ணு கம்மி இல்ல. 2 வருஷமா நம்ம பொண்ணையே லவ் பண்ணிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஓகே பண்ணி வச்சு நம்ம வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கான். இதுலயே தெரியுதுங்க அந்த பையனுக்கு நம்ம பொண்ணை எவ்வளவு பிடிச்சிருக்கோன்னு. எனக்கு என்னமோ அந்த பையன் நல்ல பையனா தான் தோணுதுங்க. நீ சொல்றது சரிதமா, அந்த பையன் ஓகேதான். ஆனா அந்த பையனோட அப்பா அம்மாவை பார்த்ததான் ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு என் மனசுக்கு தோணிட்டே இருக்கு. அப்பா அம்மா, என்ன 2 பேரும் நின்னுட்டு ஏதோ டீப்பா டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா பார்வதி, உன்கிட்ட தான் பேசலான்னு வந்தோம். நீ பார்த்தா வேலை பார்த்துட்டு இருந்தியா? அதான் நாங்க 2 பேரும் பேசிட்டு நின்னுட்டோம். என்கிட்ட பேச வந்தீங்களா? என்ன விஷயப்பா? பேசுங்க, வாங்க உட்காருங்கப்பா, உட்காந்து பேசல வாங்க. இருக்கட்டுமா. பார்வதி, நானும் அப்பாவும் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்போம். அதை கேட்டு நீ எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாதுன்னு. அம்மா, என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் எதுக்கு நீங்க சொன்னது தப்பா எடுத்துக்க போறேன்? என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. ஒண்ணு இல்லம்மா, இன்னைக்கு அந்த பையன் வீட்டுல இருந்து வந்து பொண்ணு பார்த்துட்டு போனாங்களே, உனக்கு என்ன தோணுச்சுமா? அப்பா, கௌதம விஷயத்த கேட்டா எல்லாம் ஓகேப்பா. ஏன்னா அவங்கள நான் 2 வருஷமா ஆபீஸ்ல பாத்திருக்கேன், பேசியிருக்கேன். ஆனா அவங்களோட அப்பா அம்மா பத்தி தான் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. நாங்களும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த பையன் என்னமோ அமைதியா இருந்தாங்க, ஓகே. ஆனா அவங்க அப்பா அம்மா பேசினாங்க, ஆனா அவங்க மூஞ்சில சிரிப்பே காணுமா. அதான் எனக்கு சந்தேகமாவே இருக்கு. சரிம்மா பார்வதி, எங்களை விடு. உனக்கு என்னமா தோணுது? உனக்கு ஓகேவா? எனக்கு என்னமோ ஓகே தாப்பா. ஆனா நீங்க 2 பேரும் இப்படி பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அப்பா, உங்களுக்கு கௌதம பிடிக்கலையா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. எனக்கு பையன் எல்லாம் பிடிச்சிருக்கு. ஆனா அவங்க ரொம்ப ரிச்சான ஃபேமிலி. அப்புறம் அவங்க அப்பா அம்மாவும் நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்குமா. அவங்க பத்தியில நீங்க கவலைப்படாதீங்கப்பா. கௌதம் இருக்காங்க, அவங்க என்ன நல்லா பாத்துப்பாங்க. நீங்க எந்த கவலையும் படாம என்ன கட்டி கொடுங்க என்ன. சரிம்மா, இதுக்கு மேல உன் இஷ்டம். அக்கா, உங்க கல்யாணத்துக்கு சித்தப்பா சித்தியும் தான் ஓகே சொல்லிருக்காங்க. இதுல உங்க தப்பு என்னக்கா இருக்கு? இல்ல சின்ன பொண்ணு, அவங்க முழு மனசா ஓகே சொல்லல. எனக்காக தான் யோசிச்சு தடுமாறி ஓகே சொன்னாங்க. அன்னைக்கே நான் நல்லபடியா யோசிச்சு டைம் எடுத்துட்டு அவங்க சொன்னதை நான் கேட்டிருந்தா எனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. பூமாரி, நம்ம கதவு திறக்க வேண்டாம் பூமாரி. யாருன்னு தெரியல, என்ன அப்படி கூப்பிடுறாங்க? ஆமாக்கா, எனக்கு வேற பயமா இருக்கு. வீட்ல பெரியவங்க வேற யாரும் இல்ல. நம்ம என்னக்கா பண்றது இப்போ? ஏட்டி அக்கா. என்ன சோனி? அக்கா, நீ அப்சர்வ் பண்ணியா? இப்போ அந்த சவுண்ட் இல்ல பாத்தியா? யாருன்னு இப்ப போய் கதவு திறந்து பாப்போமா? சவுண்ட் இல்லதா சோனி. ஆனா அன்னைக்கு சின்ன பொண்ணாத்த வீட்ல ஒரு உருவம் மாதிரி பார்த்தனே, அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துருச்சுனா? என்னடி அக்கா இப்படி பயமுறுத்துற? சரி வேண்டாம் விடுங்க, நம்ம கதவு திறக்க வேண்டாம். வாங்க நம்ம ரூமுக்கு போய் டோர் லாக் பண்ணிட்டு தூங்கிடுவோம். அக்கா, மறுபடியும் யாரோ கதவு தட்டுறாங்க. ஆமா பூமாரி, இரு நான் போய் கதவு திறக்கேன். சரிக்கா. என்னாச்சு மக்கா? ஏன் 3 பேர் இப்படி பயந்து போய் நின்னுட்டு இருக்கீங்க? பாட்டி, நீங்களா? ஆமாக்கா, நான் தான். ஏன் என்னாச்சு? பாட்டி, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்ன நீங்க தான் வந்து கதவு தட்டுனீங்களா? இல்ல மக்கா, நான் இப்பதான் வரேன். எதுக்கு கேட்டுட்டு இருக்கீங்க? ஏட்டி, அப்படினா அப்பள கதவு தட்டது யாரா இருந்திருக்கும்? தெரியல சோனி. அப்பள கதவு தட்டங்களா? என்ன மக்கா பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. பாட்டி, நீங்க வராத 5 நிமிஷத்துக்கு முன்ன தான் யாரோ சத்தமா கதவு தட்டினாங்க பாட்டி. நாங்க பயந்து இங்க நின்னுட்டு இருந்தோம். அப்புறம் போய் கதவு திறக்கலாம்னு பார்த்தா யாரோ ஜோரா கதவு திறங்கன்னு சொன்னாங்க. அத பாட்டி நான் இங்க பயந்து நின்னுட்டோம். அப்படி பேசினாங்களா? யாரா இருக்கும்? ஆமா பாட்டி, சத்தமா கதவு திறங்கன்னு சொன்னாங்க. அது கேட்டு எங்க 3 பேருக்கு பயமாயிட்டு. அப்படியெல்லாம் எது இருக்காது மக்கா, நீங்க நேத்து நடந்த பத்தியே யோசிச்சுட்டு இருந்தீங்க போல. அதான் உங்களுக்கு அப்படி தோணிருக்கு. பாட்டி, யாரோ ஒருத்தருக்கு அப்படி கேட்கல பாட்டி, எங்க 3 பேருக்கு அப்படி கேட்டுச்சு. அதான் நாங்க வந்து இங்க நின்னுட்டு இருக்கோம். ஆமாவா? சரி விடுங்க மக்கா, அடுத்த தடவை யாராச்சும் வந்து கதவு தட்டினா நான் போய் கதவு திறக்கேன். நான் உங்க கூட இருக்கதான் வந்திருக்கேன். பாட்டி கூட இருக்க போறேன்னு சொன்னது என் பிள்ளைங்க மூஞ்சில என்ன ஒரு சந்தோஷம். ஆமா பாட்டி, 3 பேர் இருந்தாலும் ஏதோ ஒரு மாதிரி பயமாவே இருந்துச்சு. எப்படி நீங்க வந்துட்டீங்க, இனிமே எங்களுக்கு நிம்மதியா இருக்கும். பாட்டி, நீங்க மட்டும் இங்க வந்திருக்கீங்க? அம்மாங்கள எங்க பாட்டி அவங்க வரலையா? இல்ல மக்கா, அந்த சாமியாரு அவங்க 5 பேர் இருந்தா மட்டும் போதும், நீங்க ஒண்ணு இருக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் நான் கிளம்பி இங்க வந்துட்டேன். சரி பாட்டி. அக்கா, நீங்களும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன நடந்துச்சுக்கா? கௌதம் ஃபேமிலி வந்து போன பிறகு நான் நெக்ஸ்ட் டே ஆபீஸ்க்கு போனேன் சின்ன பொண்ணு. ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னா,
ஏய் ஸ்வேதா, எதுக்கு இப்ப என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க? சாலு, எப்படி நீ இப்படி நார்மலா இருக்க முடியுது? உனக்கு எந்த விஷயமே தெரியாதா? அவளுக்கு எப்படி பத்தி தெரிய போகுது? நம்ம சொன்னது அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். சாலு, கௌதமுக்கு பொண்ணு பாத்துருக்காங்களா? இவளுங்க இங்க நின்னுட்டு என்ன பேசிட்டு இருக்காங்க? என்னடி சொல்ற? கௌதமுக்கு பொண்ணு பாத்துருக்காங்களா? இப்படி எப்ப நடந்துச்சு? எனக்கு யாரும் எதுவும் சொன்னதே இல்ல. சரி, அதெல்லாம் விடு. உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? கௌதமோட ஃப்ரெண்ட் விக்கி இருக்கல, அவன் தான் எனக்கு இந்த விஷயத்த சொன்னான். என்னடி சொல்ற? எப்ப பொண்ணு பார்க்க போனாங்க? யார் பொண்ணு? வேற யாரு? நம்ம ஆபீஸ்ல 24x7 நியாயமா வேலை பார்ப்பாங்கல்ல, பார்வதி மேடம், அவங்கதான். என்னடி சொல்ற? அந்த பட்டிக்காடா? ஆமா ஷாலு, அவதான் இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆனா எப்படி கௌதம் போய் அந்த பட்டிக்காடுக்கு ஓகே சொல்லிருக்கான்? அதான் என்னால நம்ப முடியல. வேற எப்படி? எங்க போவாம வராம இப்படி ஒர்க் பார்த்துட்டே இருந்து பசங்களை அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காளுங்க. நீ அவளை விட ஷாலு. ஆனா நீ தான் கௌதம 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கியே. நான் அப்பவே சொன்னேன் சொல்லிருன்னு. இப்ப பாரு, நீ சொல்லாம விட்டு எங்க வந்து நின்னு இருக்குன்னு. ஷாலு கௌதம லவ் பண்ணிட்டு இருந்தாளா? அச்சச்சோ, இந்த விஷயம் வேற பார்வதிக்கு தெரியாதே. இப்பவே நான் போய் கௌதம் கிட்ட பேசுறேன். இப்போ நீ போய் பேசி என்ன ஆக போகுது? அவன் தான் அவன் பேரண்ட்ஸை கூட்டிட்டு போய் ஓகே பண்ணிட்டு வந்துட்டானே. அவன் என்ன பண்ணுவானா ஏது பண்ணுவானே எனக்கு தெரியாது. ஆனா கௌதம் எனக்கு மட்டும் தான் சொந்தம். நீங்க 2 பேரும் இப்ப கிளம்பி என் கூட வாங்க. சரி, வா போவோம். இப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரியே இருந்து ஒருத்தனை கைக்குள்ள போட்டுட்டே இல்ல நீ. பாக்குறடி நீ எப்படி இந்த விஷயத்த மேரேஜ் வரைக்கும் கொண்டு போறேன்னு. போயிட்டாளுங்களா? போயிட்டாளுங்க. வா ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த பார்வதி கிட்ட சொல்லணும். இவன் இங்கதான் இருக்கா? அப்படின்னா அவங்க பேசுனது இவ கேட்டுப்பாளோ? ஆனா கேட்டு எப்படி சும்மாவே இருக்கா? பார்வதி, பார்வதி. ஜம்மா, வலிக்கு ஏண்டி அடிச்ச? கொஞ்சம் இரு. இப்ப சொல்லு, எதுக்கு அடிச்ச? என்னடி உன் ப்ராப்ளம்? எதுக்கு இப்ப இங்க வந்து இப்படி நின்னுட்டு இருக்க? பின்ன வந்து பார்வதி பார்வதின்னு கத்திட்டு இருக்க, செவடி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. எருமை, ஹெட்போன்ஸ் போட்டிருந்த. நீ பேசுனது எதுவும் எனக்கு கேட்கல. சரி, என்ன விஷயம் சொல்லு. ஓ, அதுக்கு தான் அவங்க பேசுனது இவளுக்கு கேட்கல போல. ஒண்ணு இல்லடி, ஷாலு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து நின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆமாவா? அவங்க தான் டெய்லி இந்த வேலையை தானே சுத்திட்டு இருக்காங்க. பேசினா பேசிட்டு போறாங்க, விடு, நமக்கு என்ன. ஐயோ, அவங்க வேற யாராச்சும் பத்தி பேசினாலும் நானும் கவனிச்சிருக்க மாட்டேன். அவங்க பேசினது உன்னை பத்தி அப்புறம் கௌதம பத்தி தான். என்னடி சொல்ற? எங்க 2 பேருக்கு பத்தி அவங்க என்னடி பேசினாங்க? நேத்து உன்னை பொண்ணு பார்க்க கௌதம் அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன்ல. ஆமா சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? அது அந்த பொண்ணு ஷாலுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுல என்னடி இருக்கு? தெரிஞ்சா தெரியட்டு விடு. அட அறிவு கட்டவளே, கௌதம் உன்னை லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க. ஆனா அதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. ட்விஸ்டா? என்ன ட்விஸ்ட்? ஷாலு 3 வருஷமா கௌதம லவ் பண்ணிருக்காண்டி. அந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. அவங்க 3 பேரும் நின்னுட்டு பேசினது நான் காதால கேட்டேன். என்னடி சொல்ற? என்னால நம்பவே முடியல. ஆமா பார்வதி, ஒன் சைடு லவ் போல. அந்த விஷயம் கௌதமுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்பதான் பார்வதியை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு அவ ஃப்ரெண்ட் ஸ்வேதா சொன்ன பிறகு நான் கௌதம் கிட்ட பேசுறதுக்கு போறேன்னு சொல்லி இப்பதான் கிளம்பி போனாங்க. ஐயோ, என்னடி நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையே. இப்போ நீ எதுக்கு தேவையில்லாம ஷாக் ஆயிட்டு இருக்க? அவங்க லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சா நீ ஒத்துட்ட? தெரியாம தானே ஒத்துட்ட? ஆமாடி, எனக்கு தெரியாம தானே ஒத்துட்டேன். அவங்க லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சா நான் எதுக்கு ஒத்துக்க போறேன்? ஆனா கௌதம் என்ன லவ் பண்றேன்னு சொல்லல பொண்ணு பார்க்க வந்தாங்க. ஆமா பார்வதி, சரி இப்ப நீ என்ன பண்ணலாம்னு இருக்க? நான் ஒண்ணும் பண்ண முடியாதானு. அவங்க இப்பதானே கௌதம் கிட்ட பேச போயிருக்காங்க. சரி வா, அவங்க என்ன பேசுறாங்கன்னு போய் பாப்போம். ஆமா, அவங்க இப்ப எங்க போயிருப்பாங்க? வேற எங்க, வழக்க போல அந்த கேண்டீனுக்கு தான் போயிருப்பாங்க. சரி வா போவோம். அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஃப்ரீயா இருக்கியா? ஒர்க் இருந்துச்சு, பரவாயில்ல, அதை நான் அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். வா, இப்ப 2 பேரும் போவோம். சரி வா. என்னடா நேத்து போன வேலை எப்படி நல்லபடியா முடிஞ்சுதா? நல்லபடியா முடிஞ்சது விக்கி. ஆனா அவங்க வீட்டுலதான் கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க. என்னது டைம் கேட்டிருக்காங்களா? உன்னோட லெவல் என்ன, உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன, உனக்கு பொண்ணு கொடுக்க அவங்க டைம் கேக்குறாங்களா? இங்க பாரு விக்கி, அப்படியெல்லாம் பேசாத. அவங்க பொண்ணு கொடுக்குறவங்க ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிச்சுதான் சொல்லுவாங்க. அவங்களோட டிசிஷன் சொல்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணா நான் என்ன குறைஞ்சிட மாட்டேன், விடு. சாரிடா, தெரியாம சொல்லிட்டேன். இட்ஸ் ஓகே, விடு. கௌதம், ஹேய் ஷாலு, என்ன எங்க? டேய், என்னடா இப்படி கேட்டுட்டு இருக்க? இங்க எதுக்கு வருவாங்க? காஃபியோ டீயோ குடிக்க வந்திருப்பாங்க. ஆமால, இவங்கதான் ஒரு நாளைக்கு 10 காஃபி குடிப்பாங்களே. நான் ஒண்ணு காஃபி குடிக்க வரல கௌதம், உன் கூட கொஞ்சம் பேசுவேன், அதனால தான் வந்திருக்கேன். மச்சான், அவ ஏதோ கொஞ்சம் கோமா இருக்காடா, பார்த்து பேசு. என்னாச்சு ஷாலு, ஏன் இப்படி கோமா இருக்க? கௌதம், நேத்து நீ அந்த பார்வதி வீட்டுக்கு போய் அவளை பொண்ணு கேட்க போனியா? ஆமா, அதுக்கு என்ன? எனக்கு பார்வதியை ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம நான் பார்வதியை 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவகிட்ட நான் நேர்ல சொல்ல தைரியம் இல்லாம டைரக்டா என் பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போய் பொண்ணு கேட்டேன். அதுல என்ன இருக்கு? நீ எதுக்கு கோவப்பட்டு இருக்க இப்போ? கௌதம், நீ பண்ணது சரியில்லை. சரியில்லையா? என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன இருந்தாலும் டைரக்டா சொல்லு, எனக்கு புரிய மாட்டேங்குது. பார்வதி, கௌதம் அங்க இருக்காங்க பாரு. நோ, பாத்த. ஆமாவா? என்ன இருந்தாலும் நேர்ல சொல்லாமா? கௌதம், நான் உன்னை 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்லிட்டா? ஐயோ, இப்போ அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. என்ன சொல்ற ஷாலு? என்னால நம்பவே முடியல. சும்மா காமெடி பண்ணாத. என்ன என்னது காமெடி பண்றேனா? உன்னை 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இத போய் காமெடி சொல்ற? டேய், அவ சீரியஸா தான் பேசிட்டு இருக்கா. நீ சீரியஸா கேட்டிருந்தா ஐ அம் வெரி சாரி ஷாலு. ஆஸ் ஏ ஃப்ரெண்டா எனக்கு உன்னை பிடிக்கும். ஆனா லவ்வரா செட் ஆகாது. எப்பா தப்புச்சா பார்வதி.
என்ன சொல்ற கௌதம்? நான் நான் உனக்கு செட் ஆக மாட்டேனா? ஆமா ஷாலு, உன்னை எனக்கு ஒரு ஃப்ரெண்டா பிடிக்கும், ஆனா லவ்வரா என்னால ஏத்துக்க முடியாது. ஐயோ, இவங்க எப்ப வந்தாங்க? இவங்க வந்திருக்கிறது தெரியாம இவ வேற பேசிட்டு இருக்காளே. ஏய் ஸ்வேதா, என்னடி? அங்க பாரு ஸ்வேதா, பார்வதி அனுபவம் நின்னுட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. பார்வதி, அவங்க ஃப்ரெண்ட் நம்ம ரெண்டு பேரும் இங்க இருக்கிறத பாத்துட்டாங்க. அவங்க சொல்லதுக்கு முன்னே நம்ம போய் நின்னு போவா. சரி அனு, வா போவோம். கௌதம், சாரி கௌதம், நீங்க பேசிட்டு இருந்தது நான் எல்லாத்தையும் கேட்டேன். அதுல என்ன இருக்கு பார்வதி? கேக்குற ரைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஏய் பட்டிக்காடுங்களா, அது எப்படிங்கடி? ஆபீஸ்க்கு போனாலும் காலேஜுக்கு போனாலும் ஸ்கூலுக்கு போனாலும் எப்படி நல்ல பணக்கார பசங்களை பார்த்து லவ் பண்ணி கைக்குள்ள போட்டுக்கிறீங்க? எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன். ஷாலு, நீ இப்படி பேசுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன வார்த்தைன்னு பேசிட்டு இருக்க நீ? பேசதான் செய்வேன். ஜெனு, நான் உன்னை அவ்வளவு லவ் பண்ணிருக்கேன். அவ்வளவு ஈஸியா உன்னை அவளுக்கு விட்டு தருவனா? பட்டிக்காடுல இருந்து வந்தவங்களை பட்டிக்காடுன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? ஏய் பம்பே, என்னடி வில்லேஜ்ல இருந்து வந்த பொண்ணுங்க பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? நீ படிச்ச படிப்பதை நாங்களும் படிச்சிருக்கோம், நீ செஞ்சுட்டு இருக்கிற வேலையை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அப்புறம் எப்படி நீ எங்களை பட்டிக்காடுன்னு சொல்லலாம்? இங்க பாரு, இது வரைக்கும் நான் உன்கிட்ட ஒரு வார்த்தை பேசுனது இல்ல. ஆனா நான் உனக்கு ஒரே ஒரு வார்னிங் தரேன். இன்னும் ஒரு தடவை, இனி ஒரே ஒரு தடவை நீ எங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து பட்டிக்காடு பொட்டிக்காடுன்னு பேசுறது நான் கேட்ட, வாயில இருக்கிற அவ்வளவு பள்ளியை கட்டி கையில கொடுத்துருக்க பாத்துப்போ. இங்க பாரு ஷாலு, இது வரைக்கும் எனக்கு உண்மையில அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்தது இல்ல. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை எங்க விட்டுடு. அனு, வா போவோம். வாடா போய் வேலையை பாப்போம். சரி மச்சான். என்ன மச்சி இப்படி நடந்துருச்சு? இப்போ என்ன பண்ண போற நீ? இது வரைக்கும் இந்த ஆபீஸ்ல யாரும் என்கிட்ட இப்படி வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுனது இல்ல. ஆனா இவ பேசிட்டா இல்ல, இவளை நான் சும்மா விட மாட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு பார்வதி? நீ கௌதம் தம்பி கிட்ட பேசியா? ஆமாக்கா, அந்த நாள் உங்ககிட்ட நான் ஒண்ணும் பேசல. ஆனா அதுக்கு அடுத்த நாள் நான் அவங்கள நேர்ல மீட் பண்ணி பேசலான்னு போயிட்டு இருந்தேன். அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. என்ன விஷயம்?